கமர்ஷியல் நம்ம ரைட் பண்ணி நல்லா வெல் ரிட்டனாக போகிறதுக்கும் சரி, ரெண்டுக்கும் ஒரு இது என்னென்னா இதுலேயும் அந்த ஹை பாயிண்ட்லாம் இருக்கும். எல்லா படத்தையும் இப்போது நமக்கு வந்து ஒரு படத்தில் வந்து எவ்ரி 20 மினிட்ஸ் சாங்கு, எவ்ரி 25 மினிட்ஸ் சாங்குங்கிறத நம்ம பண்ணி வைக்கிறது தான் அது வந்து அதே மாதிரி ஹை பாயிண்ட்டுங்கிறதும் நம்ம இது பண்ணுறது தான். ஆனால் அந்த ஹை பாயிண்ட் வந்து ஆர்கானிக்காக அந்த கதைக்குள்ளே வரும்போது இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் அதில் இன்வால்வ் ஆகும். இல்லைன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி. அதை தான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வரும்போது ஒரு ஹைப்பு கிடைக்கும்ல, அந்த மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி ஆடியன்ஸ் ஒரு பெரிய யங்ஸ்டர் குரூப் வந்து அதை தான் விரும்புகிறாங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அந்த கான்சர்ட் எல்லாம் பயங்கரமாக ஹிட் ஆகிறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து மொத்தமாக போய் முன்னெல்லாம் கச்சேரின்னு பார்ப்போம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த கச்சேரியில் என்னென்னா முடிஞ்சு அடுத்ததாக சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் இந்த பாட்டு பாடுவாங்கன்ட்டு இவ்வளோ தான் கேப் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் லைட்ஸ் கொடுத்து அந்த மியூசிக் திறமை லேசர் லைட்ஸ் கொடுத்து ஆட வச்சு அவங்கள பாட வச்சுன்னும் போது அந்த கல்ச்சர் இப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ தேட்டருக்கு வரும்போது ஆடியன்ஸ் வந்து வெறுமனே இப்படி பார்க்காம நான் கற்றுணும் சந்தோஷமாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க. அதுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த ஹை பாயிண்ட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது.